ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, மகாலயபட்சம் 9வது நாள் சிறப்பு பரிகாரம் பற்றி தான் பார்க்க போகிறோம். நாளை மகாலயபட்சத்தின் 9வது நாள், நவமி திதியும் இருக்கிறது. இந்த நாளை நம்முடைய சாஸ்திரத்தில் அவிதாவ நவமி என்று சொல்லுகிறார்கள். நம்முடைய குடும்பத்தில் சுமங்கலிகளாக வாழ்ந்து மறைந்தவர்களின் ஆசீர்வாதத்தை முழுமையாக பெற இந்த நாள் நமக்கு உதவி செய்யும். இந்த நாளில் வழக்கம் போல பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய சிரார்த்த முறைகளை செய்து, கூடவே பிரத்யேகமாக நம் குடும்பத்தில் மறைந்த சுமங்கலி பெண்களுக்காக ஒரு சில சாஸ்திர சம்பிரதாய வழிபாடுகள் செய்யப்படும். இந்த 15 நாளும் மகாலயபட்சத்தில் முன்னோர்களுக்கு திதி கொடுப்பவர்களுக்கு இது தெரிந்திருக்கும். நாட்களும், அதாவது இந்த 15 நாட்களும் ஒரு பிராமணரை வைத்து முன்னோர்களுக்கு திதி கொடுத்தால் மறைந்த சுமங்கலி பெண்களுக்கு செய்ய வேண்டிய விசேஷ பூஜைகளை அவர்களே செய்து விடுவார்கள். நாங்கள் 15 நாட்களும் திதி கொடுக்கவில்லை, முன்னோர் வழிபாடு செய்யவில்லை, இந்த மகாலயபட்சம் எல்லாம் எங்களுக்கு கிடையாது. நாங்களும் எங்கள் வீட்டில் மறைந்த சுமங்கலி பெண்களின் ஆசீர்வாதத்தை பெற வேண்டுமென்றால் என்ன முறையில் பரிகாரங்களை நாளைய தினம் செய்ய வேண்டும்? இதற்கான பதிலை தான் இப்போது நாம் பார்க்க போகிறோம். நாளைய தினம் உங்களுடைய வீட்டில் சுமங்கலியாக இறந்தவர்களின் திருவுருவப்படம் உங்களது வீட்டில் இருந்தால் அந்த படத்தை துடைத்து மஞ்சள் குங்கும பொட்டு வைத்து பூ வைத்து அவர்களை மனதார நினைத்து வழிபாடு செய்ய வேண்டும். முடிந்தால் அந்த மறைந்த சுமங்கலி பெண்ணின் திருவுருவ படத்திற்கு முன்பாக ஒரு புடவை, ரவிக்கை, மஞ்சள் குங்குமம், வெற்றிலை பாக்கு, பூப்பழம் வைத்து கற்பூர ஆரத்தி காண்பித்து அவர்களுக்கு வழிபாட்டை மேற்கொண்டு அந்த வஸ்திரம், தாம்பூல பூ, பழம் அனைத்தையுமே ஒரு ஏழை சுமங்கலி பெண்ணுக்கு தானமாக கொடுத்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த வழிபாட்டை மேற்கொள்வதால் உங்களுடைய வீட்டில் இருக்கும் சுபகாரிய தடைகள் விலகும், குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறக்கும், வீட்டில் சுபிட்சம் நிலவும் என்பது நம்பிக்கை. உங்கள் வீட்டில் மறைந்த சுமங்கலி பெண்களின் திருவுருவ படம் இல்லை, 2-3 தலைமுறைக்கு முன்பாக இப்படி சுமங்கலியாக இறந்தவர்கள் உள்ளார்கள் என்பது உங்களுக்கு தெரிந்தால் அவர்களை நினைத்துமே புதியதாக வஸ்திரம் வாங்கி அதில் தாம்பூலம் வைத்து நீங்கள் தானம் கொடுக்கலாம். அதிலுமே எந்த தவறும் கிடையாது. உங்களுடைய அம்மா அல்லது உங்களுடைய மாமியார் யாராவது சுமங்கலிகளாக இறந்திருந்தால் இந்த நாளிலுமே அவர்களை நினைத்து நீங்கள் திதி தர்ப்பணம் செய்யலாம். நீர்நிலைகளுக்கு சென்று ஒரு பிராமணரின் உதவியோடு இந்த திதி தர்ப்பணங்களை முறையாக செய்யலாம். சில பேரால் இதுவும் செய்ய முடியாது. அப்போது என்ன செய்வது? கொஞ்சம் எள்ளும் தண்ணீரும் உங்கள் கையில் எடுத்துக்கொள்ளுங்கள். உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கும் ஏதாவது ஒரு மரத்தடிக்கு அருகில் சென்று மறைந்த முன்னோர்களை நினைத்து அந்த எள்ளையும் தண்ணீரையும் அந்த மரத்திற்கு அடியில் உங்கள் கையாலேயே விட்டுவிட்டு நமஸ்காரம் செய்து கொண்டு வர வேண்டும். மகாலயபட்சத்தில் 15 நாட்களும் பித்ருலோகத்திலிருந்து பூலோகத்திற்கும் முன்னோர்கள் வருவார்கள் என்பது ஐதீகம். இந்த மகாலயபட்சத்தில் பூமிக்கு வரக்கூடிய முன்னோர்களை பசியுடன் நாம் திருப்பி அனுப்பக்கூடாது. அவர்கள் பசியோடு பூமியிலிருந்து பித்ருலோகம் சென்றால் அந்த ஏக்கம் சாபமாக மாறி நம்முடைய குடும்பத்திற்கு கஷ்டத்தை கொடுத்துவிடும். இதில் எதுவுமே உங்களுக்கு நம்பிக்கை இல்லை, சாஸ்திர சம்பிரதாயம் எல்லாம் எங்களுக்கு தெரியாது, இது எல்லாமே எங்களுக்கு பழக்கமும் கிடையாது என்றாலும் சரி, நாளைய தினம் வெறும் 2 பேருக்காவது வயிறார உங்களுடைய கையால் அன்னதானம் செய்யுங்கள். பசியோடு வீதியில் சுற்றி திரியும் 2 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தாலே அந்த புண்ணியம் உங்களை வந்து சேரும். மறைந்த முன்னோர்களின் ஆசியும் உங்களுக்கு கிடைக்கும் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.